பேனாவை பிடிச்சு நம்ம எழுதுறதுல ஒரு குறிப்பிட்ட டிகிரி ஆங்கிள் வந்து நம்ம வச்சு தான் எழுதுவோம். 90 டிகிரியில வச்சு எழுத மாட்டோம். ஸோ இதுக்கு ஒரு ஆராய்ச்சியே பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு டிகிரியில நம்ம வச்சு எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 90 டிகிரியில வச்சோம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 90 டிகிரியில் வைக்கும்போது செங்குத்தா இருக்கும். அதாவது நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நார்மல் ஃபோர்ஸும் ஆக்சியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சியல் ஃபோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர்னால உங்களோட கை வந்து வலிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எழுத முடியாது. இப்போ நீங்கள் 90 டிகிரியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுல சிரமம் வரும். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து இப்போ நீங்கள் எழுதி பாருங்கள். 90 டிகிரியில் வைக்கும்போது உங்களோட எழுத்து வந்து தடுமாற்றமாக இருக்கும். நேராக எழுத முடியாது. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அப்போ நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் 90 டிகிரி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எழுதுறதுல சிரமப்படுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் 90 டிகிரி வைக்காம ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வச்சு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எழுதக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வரும். உங்களால் எழுதுறதுக்கு சிரமம் இல்லாமல் எழுத முடியும். ஸோ ஒரு பேனாவை பிடிச்சி எழுதுறதுக்கான ஆங்கிள் அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 45 டிகிரியிலிருந்து 60 டிகிரி வரைக்கும் நீங்கள் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பண்டைய கால கல்வி முறையில பாத்தீங்கன்னா 40ல இருந்து 45 டிகிரி வரைக்கும் நீங்க வச்சு எழுதுனீங்க அப்படின்னா வசதியா இருக்கும், நல்லா எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தியிருக்காங்க.